star police academy, number 1 police academy in Tamil Nadu, daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB in banking. So இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி பிரைம் சோதனை வந்து எங்கே நடத்திருக்காங்க அப்படின்னா ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட், ஸோ ஒடிஷாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோதனையை வந்து செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த அக்னி பிரைம் வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க, எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே அப்படி இருக்குன்றதை தெரியணும். ஸோ ப்ராஜெக்ட் திவ்யாஸ்திரா இங்கே இருக்கு பாருங்க. திவ்யாஸ்திரா அப்படின்ற இந்த திட்டத்தின் கீழே தான் இந்த அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட இலக்கை தாக்கி விட்டு திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாக்கின இடத்துக்கே வந்து வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி பிரைமோட ஒரு முக்கியமான இது. இந்த டெக்னாலஜி பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா MIRB அப்படின்ற இந்த டெக்னாலஜி கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரி இது எவ்வளோ கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும் அப்படின்னா ஸோ 5000 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கும். அதே மாதிரி 700 கிலோமீட்டர்லேருந்து 3500 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கி அக்னியின் முதல் 4 ஏவுகணைகள் வந்து ஆல்ரெடி செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அதையும் தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு தெரிய வேண்டியது அதிநவீன அக்னி பிரைம் ஏவுகணை எந்த ஐலாண்டில் வந்து சோதனை செய்யப்பட்டது அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் ஒடிஷாவில் இருக்குது. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு ஒப்புகை சீட்டு கருவிகளும் ஸோ வழக்குகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா விவிபேட் அண்டு நோட்டா எந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2014. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து கேட்குறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேசிய கடல்சார் தினம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடல்சார் மாலுமிகளின் சேவைகளை கௌரவிக்கவும் கடல்சார் வரலாற்றின் பெருமைகளை நினைவு கூறவும் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கடல்சார் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். உலக வங்கியின் கூற்றுப்படி 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் எந்த சதவீதத்தில் வளரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம நேற்று இந்த நியூஸை பார்த்துருப்போம் 7.5. நெக்ஸ்ட் நியூஸ் பாரதீப் துறைமுகம் சரக்குகளை கையாள்வதில் பிரபலமானது. இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஏப்ரல் 3 அன்று ராஜ்யசபாவில் இருந்து ஓய்வு பெற்றார். பின்வருவனவற்றில் டாக்டர் மன்மோகன் சிங்கின் சுயசரிதை எது. ஸோ அவரோட ஆட்டோபயோகிராஃபி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் இந்தியா அப்படின்றது தான் அவரோட ஆட்டோபயோகிராஃபி. நெக்ஸ்ட் நியூஸ் எந்த கிரகத்தின் நிலவான காலிஸ்டோவில் ஓசோன் இருப்பதற்கான ஆதாரத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வியாழன். நெக்ஸ்ட் நியூஸ் 2024 ஃபோர்ப்ஸ் பணக்காரர் பட்டியலின் படி உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னார்ட் அர்னால்ட். நெக்ஸ்ட் நியூஸ் பாரிஸ் ஒலிம்பிக் 2024க்கு தகுதி பெற்ற ஒரே இந்திய பளுதூக்கும் வீரர் யார். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீராபாய் சானு. நெக்ஸ்ட் நியூஸ் இந்திய ரிசர்வ் வங்கியின் 90வது நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட சிறப்பு நினைவு நாணயம் என்ன. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். சரிங்களா? இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 90 வருஷம் வந்து அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கே தெரியும், RBI வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் 1. ஸோ அந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாராக்கடன் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நிர்மலா சீதாராமன் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ் ஆண்கள் இரட்டையர் கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை ஆண்கள் இரட்டையர் பிரிவில் ரோகன் போப்பண்ணா எத்தனை முறை வென்றுள்ளார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை. நெக்ஸ்ட் நியூஸ் உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரம் இமார்த்தி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்பூர். நெக்ஸ்ட் நியூஸ் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1899. ஸோ இது வந்து ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து ஆனிவர்சரி வந்து கொண்டாடி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி பற்றி நியூஸில் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.